அடுத்தவங்களோட உழைப்பை திருடுற யாராக இருந்தாலும் தமிழக அரசு வந்து அடையாளம் கண்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 100 படங்கள் வெளியாகுது அப்படின்னா ஒரு 8 படம் 10 படம் நல்லா ஓடுது, 90 படங்கள் தோல்வி அடையுது. பல தயாரிப்பாளர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் தேட்டருக்கு வரதே இப்போது விரும்புறதில்ல. ஒன்று டிக்கெட் விலை அதிகம்னு சொல்கிறாங்க, இன்னொன்று கதை பிடிக்கலன்றாங்க, பெரிய ஹீரோக்கள் நடிக்கலை அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற டைமில் சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி கலவையான விமர்சனம். பல பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. நிறைய பேர் வந்து இது ரசிகர்களுக்கு மட்டும் படம் எடுத்திருக்காரு, எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் நல்ல வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்கிற அளவுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அந்த படத்தை திருட்டு பிரிண்ட் எடுத்து ஹெச்டி பிரிண்டோட ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் சில சமூக விரோதிகள் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறதுக்கு 200 கோடி செலவாகுது. 150 கோடிக்கு மேலே சம்பளம் கொடுத்து 50 கோடி செலவு பண்ணி 200 கோடியில் படம் எடுக்கிற ஒருத்தன் எத்தனை பேரோட உழைப்பு, எவ்வளோ பேரோட வாழ்வாதாரம், இதெல்லாம் கெடுத்து அவனுடைய உழைப்பை திருடி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம இதே மாதிரி கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு படங்களையும் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உழைத்தவன் தெருவில் நிற்பான், திருடி போட்டவன் சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். இதுதான் இப்போ சமூக காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதனாலேயே வந்து பல நிறுவனங்கள் தெருவுக்கு வந்திருக்கு. இப்போ லைக்காலாம் மிகப்பெரிய நிறுவனம், அவங்க நிறுவனம்லாம் இன்றைக்கி ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி சமூக விரோதிகள் செய்யக்கூடிய வேலையால் தான் தேட்டருக்கு யாரும் படம் பார்க்க போகிறதில்ல. 2 நாள் கழிச்சா யூடியூப்பில் வந்துடும், 2 நாள் கழிச்சா ஃபேஸ்புக்கில் வந்துடும், இன்ஸ்டாகிராமில் வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டெலிகிராமில் வந்து ஒரு முழு படத்தையும் ஏற்றி அதை பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்லை ஹெச்டி பிரிண்டோட தேட்டரில் பார்க்குற மாதிரிலாம் படம் வந்துருச்சு. அதனால் தயவு செய்து சமூக விரோதிகள் அடுத்த உழைப்பை திருடாதீங்க. அவங்களுடைய 1.5 வருஷம் 2 வருஷம் உழைப்பு, குடும்பத்தை மறந்து, குழந்தை குட்டிகளை மறந்து, அங்கங்கே அவுட்டோரில் போய் தங்கி, உடல்நிலை சரியில்லைனா கூட நடித்து, உயிரை பணையம் வைத்து சண்டை காட்சிகள்லாம் பண்ணி ஒரு படத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வெளியிடுறீங்களே, இது எவ்வளோ பெரிய தவறு. இன்றைக்கி 1000 குடும்பங்கள் கண்ணீர் வடிக்குது. இந்த படம் ஓடி கலெக்ஷன் எடுத்தால் தான் அந்த 1000 2000 பேருக்கும் வேலை கிடைக்கும். இந்த படம் தோல்வியை தழுவிருச்சு, படம் ஓடலை, வருமானம் இல்லை அப்படின்னா அடுத்து யார் ப்ரொடியூசர் படம் எடுக்க வருவாங்க சொல்லுங்கள்? அதனால் இவங்களை அடையாளம் கண்டு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.